சாய் மகாராஜ் குருவை தேடி மாத இதழை படித்துவிட்டு குருவை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாந்தா என்ற மூதாட்டி குருவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். 80 வயதான சாந்தா என்ற மூதாட்டி வயதான காலத்திலும் இன்றும் சுறுசுறுப்பாக தன் வேலைகளை தானே கவனித்துக் கொண்டு யாரையும் எதிர்பார்க்காமல் ஒரு அலுவலகத்தில் உதவியாளராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது குருவுடன் ஷீரடிக்கு சென்று சாய்நாதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட குருவிடம் விளக்கம் கேட்க நேரில் வரலாம் என்று மூலக்கடை என்ற பகுதியில் இருந்து ஐனாவரத்திற்கு பேருந்து ஏறிவிட்டார். அன்று வியாழக்கிழமை ஆதலால் குரு அன்னதானம் செய்ய வெளியே சென்று விட்டார். அந்த அம்மா அவர்கள் குருவிற்கு போன் செய்து, நான் உங்களை பார்த்து பேச வேண்டும், அலுவலகத்திற்கு எப்படி வர வேண்டும் என்று கேட்க, குரு அன்னதானம் செய்து கொண்டிருந்தபடியால் விவரம் கேட்காமல் அலுவலகத்திற்கு வரும் வழியை கூறி தொலைபேசியை வைத்து விட்டார்கள். மூதாட்டி பல தெருக்கள் அலைந்தும் முகவரியை கண்டுபிடிக்க முடியாததால் பாபா ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்றபடி சரி வீட்டிற்கே சென்று விடலாம் என்று முடிவெடுத்து பேருந்து நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது ஒரு காவல்காரர், பாட்டி ஏன் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். பாட்டியும் விவரங்கள் கூற உடனே காவல்காரர், நீங்கள் கூறும் சாய்ராமை எனக்கு நன்றாக தெரியும், அவரின் பக்கத்து வீட்டில் தான் நான் வசிக்கிறேன், வாருங்கள் நான் கூட்டிச் செல்கிறேன் என்று பாட்டியை தன் வாகனத்திலேயே அழைத்து வந்து நமது அலுவலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார். குரு அன்னதானத்தில் இருந்து வந்தவுடன் வயதான பாட்டி ஒருவர் தனக்காக காத்திருப்பதைக் கண்டு அவரிடம் பணிவாக விசாரித்தார். பாட்டியும் விவரம் கூற, அடடா, முன்னமே தெரிந்திருந்தால் நான் உங்களை அலைய விட்டிருக்க மாட்டேனே, நானே வந்து அழைத்து வந்திருப்பேனே என்று கூற, அதற்கு பாட்டியோ, இல்லையப்பா, நானும் ரொம்ப அலையல, உங்க பக்கத்து வீட்டுல வசிக்கும் போலீஸ்காரர் தான் என்னை அவரது வண்டியில அழைத்து வந்து விட்டு சென்றார் என்று கூறினார். குருவும் அவர் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். குரு அவர்கள் அதே முகவரியில் 15 வருடங்களாக வசிக்கிறார். அவர்களது பக்கத்து வீட்டில் போலீஸ்காரர் யாரும் குடியிருந்தது இல்லை. என்னே சாய்நாதரின் லீலை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.